பிரணவம், ருத்ரன். நீங்கள் திருவாச்சியில் பார்த்தீங்கன்னா 2 புறமும் தச அவதார மூர்த்திகள் காட்சியளிக்கின்றன. வைணவத்தின் 2 முக்கியமான ஆழ்வார்களாக கருதப்படக்கூடிய ஹனுமனும் கருடனும் 2 புறம், கீழே நவ கிரகங்கள் என ராஜ அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் ராமர். டாக்டர் சுதா, take it from here. அயோத்தி நகரத்தில் 5 வயது சிறுவதாக எப்படி அன்னைக்கு தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரனாக இருந்தாரோ அதே மாதிரி அந்த கண்களில் ஒளி மிளிர பாலராமர் நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். கோதண்டராமர் அப்படின்னே பெயர். கையில் அந்த கோதண்டம் என்கிற வில், இன்னொரு கையில் அம்பு. ஆனால் அதை பார்த்தா ஒரு அழகு இருக்குது அந்த சிற்பத்தில். அந்த வில்லை பாருங்கள், அம்பை பாருங்கள். சாதாரணமாக யார் மேலேயாவது அம்பு போடணும்னு சொன்னால் எப்படி வில்லை பிடிப்பார்களோ அப்படி பிடிக்கலை. ராமர் அந்த வில்லை கொஞ்சம் ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக பிடித்து கொண்டு, யாருக்கும் காயம் இல்லை ஆனால் எல்லாருக்கும் கருணை உண்டு என்பது போலத்தான் அங்கே ராமர் நின்று கொண்டிருக்கிறார். தசாவதாரங்கள் அந்த திருவாசியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு பக்கத்தில் சூரியகுல தோன்றல் என்பதற்காக அந்த சூரியனுடைய சிற்பமும் இருக்கிறது. சூரிய வம்சம். ராமநாமம்ங்கிறது தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம். தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம் செம்மைசேர் நாமம் அப்படின்னு பெயர். ராமன்னு சொன்ன போதும் அந்த ராமங்கிற அந்த திருநாமம் எல்லாரையும் எல்லா விதமான துன்பங்களிலே இருந்தும் காப்பாற்றும் என்பதுதான் ராமநாமத்திற்கான சிறப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.